ரிஷியக்கா என்னைய கூப்பிட்டா உங்களதான்க்கா. இன்னும் மரியாதை இல்ல, நீ ரொம்ப பழமா இருக்கே. அவளோட தேவைகள் அப்படிக்கா. தேவைகளா? என்ன தேவைகள்? அக்கா எனக்கு ஒரு சல்வார் செட் வேணும்க்கா. அது நம்மகிட்ட எக்கச்சக்கமா இருக்கே பத்தி. அக்கா அது வந்து ஆபீஸ்க்கும் போட்டுட்டு போகணும், கோவிலுக்கும் போட்டுட்டு போகணும், மாலுக்கும் போட்டுட்டு போகணும், ஃபங்க்ஷனுக்கும் போட்டுட்டு போகணும், அந்த மாதிரிக்கா. அது எப்படி ரதி சாத்தியமாகும்? அது சாத்தியம்லாம் ஆகும். அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. நீ எங்க போட்டு போனாலும் அது கரெக்டா அது கரெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். இருக்கா. ஓகேவா ரதி? நீ கேட்ட மாதிரி இருக்கா? ரிச்சா இருக்குக்கா. செம ரிச்சா இருக்குல்ல, ஆனா காஸ்ட் வந்து ரிச்சா இருக்காது. அக்கா போட்டுட்டு வந்து காமிங்கக்கா. ஓகே ரதி. அக்கா சூப்பரா இருக்குக்கா. நல்லா இருக்கா? கையில என்னக்கா நிறைய வச்சிருக்கீங்க? நீ கேட்டல எல்லா அக்கேஷனுக்குமே இதை மேட்ச் பண்ணணும் அப்படின்ட்டு. சோ அதுக்கு தான் டெமோ காமிக்க போறேன். இப்போ வந்து இந்த மாதிரி இப்படியே நம்ம போறோம் அப்படின்னா, ஒரு மாலுக்கு போறோம் ஒரு ஆபீஸ்க்கு போறோம் அப்படின்னா இந்த மாதிரி லுக் கரெக்டா இருக்கும். ஒரு நமக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்னா இந்த மாதிரி பேங்கிள்ஸ் போட்டு இந்த மாதிரி ட்ரெடிஷனல் ஜுவல் போட்டு போறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு கோயிலுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி சூப்பர்க்கா. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கணும்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேன்சியான ஜுவல் இப்படி பேக் பண்ணி. நிறைய ஆக்டர்ஸ் இப்ப இந்த மாதிரி தானக்கா வியர் பண்றாங்க. ஆமா, நயன்தாரா கூட பொங்கலுக்கு இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஆமாக்கா, அந்த மாதிரி இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் போட்டிருப்பாங்க. ஓகேக்கா. இந்த கையில வச்சிருக்க தோடு போட்டு வாங்கக்கா, ஒரு வீடியோ எடுத்துடலாம்.